இந்த 2026 தமிழக தேர்தல்ல 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒண்ணு இன்னொன்னு. இந்த 2 கட்சியில ஏதாவது ஒரு கட்சி மட்டும்தான் வந்துட்டு இந்த தமிழக தேர்தலில் ஜெயிக்க போகுதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இங்க 3ஆவதா ஒருத்தன் இருக்கிறானே. ஹலோ ஹோமிஸ், மே 4th பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. அதில் தாவேக எத்தனை சீட்டு ஜெயிக்குது, திமுக எத்தனை சீட்டு ஜெயிக்குது அப்படின்றத பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் கட்சி பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை சீட்டு ஜெயிக்குதுன்றத நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேங்க. ஏன்னா இவங்களுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்த சர்வேல 233 தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அது என்ன கட்சின்னு கேட்குறீங்களா? தமிழ் தேசிய மக்கள் கட்சி. இப்படி ஒரு கட்சி பேர் நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்களே. ஏன்னா இது பார்த்தீங்கன்னாக்கா இது யாருக்குமே இந்த கட்சி தெரியல. ஆனால் இந்த கட்சியை பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சேன் இந்த கட்சியை. இந்த கட்சியோட தலைவர் கராத்தே கண்ணதாசன்ற ஒரு 40+ இயர் ஓல்டு அங்கிள். இந்த அங்கிள் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு இருக்கிற ஒரே வேலை, இவர் பார்த்தீங்கன்னா நாட்டு நடப்பு அப்படின்ற இவரே ஆரம்பிச்ச ஒரு மேகசின் போல அது. அப்படி ஒன்று இருக்கான்னு தெரியல. ஃபேஸ்புக்கில் இவர் ஒருத்தர் தான் போஸ்ட் போட்டுட்டு இருக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ போஸ்ட் பண்ணுவாருங்க. இந்த ஃபேஸ்புக்கில் இருக்க இந்த ஃபேஸ்புக் பேஜில் இருக்க போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, யாரியா நீ இவ்வளோ எப்படிடா இவ்வளோ நீ மீம் கண்டென்ட்டா மாறாமல் இருந்த அப்படின்ற ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கிரேசியாஸாக இருக்கும் இவருடைய போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதில் போஸ்ட்டில் என்னென்ன போட்டிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல்ல இவருடைய ரீசன்ட் டே போஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்ல போட்டிருக்காரு, 1 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்து ஆட்சியை பிடிக்க திட்டம், அரசியல் கட்சிகளை விலைக்கு வாங்கவும் முயற்சி. தமிழ் தேசிய மக்கள் கட்சி தலைவர் கராத்தே கண்ணதாசன் மீது தென்னக மக்கள் கட்சி ஏதோ போட்டிருக்கிறாங்க. ஸோ தலைவர்கிட்ட உண்மையிலே 1 லட்சம் கோடி ரூபாய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இருக்கு அப்படின்னு நான் சொல்லல, தலைவரே சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாப் 10 ரிச்சஸ்ட் பீப்புள் இன் த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு 4th பிளேஸ்ல பெர்னார்டு அர்னால்ட், அவர்கிட்ட ஏதோ 67.3 பில்லியன் இருக்குதான். வேரன் பஃபே கிட்ட 78.9 பில்லியன் இருக்குதான். பில் கேட்ஸ்ட $89 பில்லியன் இருக்குதான். ஆனா நம்ம தலைவர் கராத்தே கண்ணதாசன் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறீங்களா? 115 பில்லியன். முகேஷ் அம்பானி ஹூ, அதானி ஹூ, விஜய் மல்லையா ஹூ. ஸோ அவங்க எல்லாம் பின்னாடி தள்ளிட்டு நம்ம கராத்தே கண்ணதாசன் தான் இருந்தது. ஆனா கராத்தே கண்ணதாசன் அவ்வளோ சம்பாதிக்க என்ன பண்ணாப்ல? ஆனா இதெல்லாம் இவர் இன்னும் கிரேசியாசான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? இப்ப அடுத்து நான் ஒரு போஸ்ட் காட்டுறேன் பாருங்க. இவர் பல பேர் முதலமைச்சர் வேட்பாளரா பாத்தீங்கன்னாக்கா இப்ப விஜய்னா தாவேகாக்கு இருக்காப்ல, திமுகவுக்கு முதல்வரா ஸ்டாலின் இருக்காப்ல. நம்ம தலைவர் முதலமைச்சர் வேட்பாளரா யாரா இறக்கிருக்காருன்னு பார்ப்போமா? அதிரும் தமிழகம், பெண்கள் நாட்டின் கண்கள், உயர் பதவிகளில் பெண்கள் அமர வேண்டும், நடிகை திருமதி திரிஷா அவர்கள் விருப்பம் தெரிவித்தார். தமிழ் தேசிய மக்கள் கட்சி தலைமையில் மக்கள் கூட்டணியில் சார்பில் முதலமைச்சர் வேட்பாளர் திரிஷா அவர்களை உட்கார வைப்பாங்க. ஆடாடா ஐயா, எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலி இது தாவேகா சைடு வந்திருக்க வேண்டியது. சரி ரைட்டு. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு. தமிழ் தேசிய மக்கள் கட்சி தலைவன் பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன்ல, இந்த மாதிரி தான் இவரோட ஃபேஸ்புக் போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஏதோ ஒன்று போட்டிருக்காப்புல, நோட்டுரிமை திட்டத்திற்கு அமோக வரவேற்பு. இதுதாங்க ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ரு இந்த கட்சியை பற்றி சொல்ல போனா. இப்போ ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கும். இந்த கட்சியோட பிரைமரி கொள்கை என்னன்னா நோட்டுரிமை கொள்கை. நோட்டுரிமைனா என்னன்னா, இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஓட்டுரிமை கேள்விப்பட்டிருக்கீங்க. நோட்டுரிமைனா என்னன்னா, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் காசை அச்சடிச்சு நமக்குலாம் சர்க்குலேட் பண்ணி அவங்க மூலம் தான் நமக்கு காசு கிடைக்குது. எவனோ ஒருத்தன் தான் அந்த காசு மிஷினை வச்சிருக்கான், அவன் நமக்கு பணத்தை அச்சடிச்சு கொடுக்குறான். ஆனா நீங்க கராத்தே கண்ணதாசனுக்கு ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா
அவரு சிஎம் ஆனா அவர் சிஎம் ஆவாரா, திரிஷா சிஎம் ஆவாங்களா, சரி யாரோ சிஎம் ஆகிறாங்க அந்த கட்சியில. அந்த கட்சி வந்து ஆட்சியை பிடிச்சதுன்னா வீட்டுக்கு வீடு மணி பிரிண்ட் பண்ற மிஷின் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு கிடைச்சு ஆளுக்கு ஒரு நாளுக்கு 10,000 இருந்து 25,000 வரைக்கும் நீங்களே வந்துட்டு அச்சடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தலைவர் சொல்றாருங்க. எனக்கு இது கேட்கும்போது If you're homeless, just buy a house. அந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு இது கேட்கறதுக்கு. பட் ஓகே, தலைவர் பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து தலைவர் மாஸ் காட்டுறாப்புல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இவருடைய அடுத்த ஒரு வாக்குறுதி என்ன இருக்குன்னா, அடுத்தடுத்த அறிவிப்புகளால் பரபரப்பு அதிரும் தமிழகம், தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் தலா 1,00,000 ரூபாய் வங்கி கணக்கில் போடப்படும். தமிழ் தேசிய மக்கள் கட்சி தலைவர் கராத்தே கண்ணதாசன் அதிரடி அறிவிப்பு. அது என்ன, அது மேகசின் நாட்டு நடப்பு செய்திகளுக்கான ஒரே வார இதழ் அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து வச்சிருக்கிறாரு. இது என்னங்க ஃபேஸ்புக் போஸ்ட்ல இந்த மாதிரி நம்மளும் டெய்லி வந்துட்டு இதை போட்டோம்னாக்கா நம்மளே கட்சி தலைவர் வச்சுக்கிட்டு வாங்க போல. இவங்க கட்சியே பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு இவங்க எவ்வளவு சீட்டு ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு கருத்து கணிப்பை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு. மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை 234. தமிழ் தேசிய மக்கள் கட்சி தலைமையிலான மக்கள் கூட்டணி 230. இந்த ரியல் ஊரும் 10,000 ஆறாவை கொண்டு அடிச்சாடு மொமெண்ட் தான். அப்புறம் பார்த்தா சுயேட்சை 4, என்டிஏ கூட்டணி 000, டிஎம்கே கூட்டணி 000, நாம் தமிழர் 000, தாவேகா 000, இதர கட்சிகள் 000. அதிரடி சர்வே முடிவுகள். இங்க பாருங்க. அடுத்து பதட்டம் வேண்டாம், அமெரிக்கா வரி விதிப்பால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தலா 1 கோடி ரூபாய் முதல் கட்ட நிவாரண உதவி. தமிழ் தேசிய மக்கள் கட்சி தலைவர் கராத்தே கண்ணதாசன் அறிவிப்பு. இந்த கட்சியை நம்பிலாம் சில பேர் வந்துட்டு தேர்தலில் நின்றுக்கிறாங்க போல. மழை நின்னாங்கலாம் என்னன்னே தெரியல. இந்த ஊர்ல ஓட்டு ஷேர் வாங்குறதுக்குன்னே எவனாச்சும் நிப்பானுங்கள. அதே பார்த்தீங்கன்னா நம்ம தாவேகா தான் வந்து தமிழ்நாடுல அப்படிதான் நின்று இருக்கானுங்க. சரி, ரைட்டு. மல்ஹோத்ரா தயாரிக்கும் நீதித்துறை திரைப்படத்தில் விஜய் ஹீரோவா, இயக்குனர் கண்ணதாசன் பதில். ஸோ இந்த படத்தோட போஸ்டர் பார்த்தீங்கன்னா இங்கதான் இங்க பார்த்தேன் நான். அதோ கன்ஃபியூஸ் பாருங்க. நீதித்துறை திரைப்பட வரலாற்றை முதன்முறையாக 1,00,000 கோடியில் படப்பிடிப்பு விரைவு. யாரு டைரக்ஷன் கராத்தே கண்ணதாசன், இணை இயக்கம் பஞ்சமூர்த்தி, யாரோ இருக்கிறாங்க. அதே போல இவர் வந்துட்டு இப்போ தமிழ்நாடு சிஎம் இருக்காப்புல. அவர் வந்து சட்டம் பாஸ் பண்ணா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தான் இருக்கும். நீ என்னடா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் நீ வந்து சட்டம் போடுறதுக்கு, நான் வேர்ல்டுக்கே நான் வந்துட்டு சட்டம் போடுவேன்டா, நான் நினைச்ச வேர்ல்டே கண்ட்ரோல் பண்ணுவேன்டான்னு சொல்லிட்டு தலைவர் இன்னொரு போஸ்ட் போட்டிருக்காப்புல. அதுல பாத்தீங்கன்னா பெரும் போர் நடத்தக்கூடாது, அமெரிக்கா, உக்ரைன், ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு தமிழ் தேசிய மக்கள் கட்சி தலைவர் கராத்தே கண்ணதாசன் தடை போடு. ரஷ்யால ஒண்ணுமே கிடையாது, தலைவன் தான். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்டே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக போட்டுருக்காப்புல. அரசியல் கட்சி தொடங்கணும்னா நீங்கள் வந்துட்டு ஊரில் போயிட்டு பெருசாக வந்துட்டு கோஷம் போட்டுக்கிட்டு கூட்டம் கூட்டிக்கிட்டு சிஎம் சார் பயப்படுறீங்களா சார் அப்படின்லாம் சொல்லணும் ஒரு அவசியம் இல்லை. ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஆரம்பிச்சிங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக் ஃபோட்டோஷாப் தெரியுமா, உங்களுக்கு வந்து தமிழ் டைப்பிங் தெரியுமா, எடுத்து போடு, நியூஸை போடு, உங்களை நீங்களே தம்பட்டை அடிச்சுங்க, அவ்வளோதான். நீங்கள் தான் வந்து அடுத்த சிஎம். பாருங்க, இவ்வளோ ஈஸி. இதெல்லாம் விஜய்நாக்கு தெரியாம பாவம் அவரு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் வந்துட்டு இவருக்கு என்ன பிரச்சனைனா, ஹவு மச் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் யூ ஹாவ், எஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் இவரு. ஏன்னு சொல்றேன்னா, இவருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா பல பேர் வந்து இறந்து போனாங்க. ஸோ வந்து வேக்சின்லாம் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனால் தலைவர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கொரோனானே ஒன்று இல்லை, இது ஒமிக்ரான்னே ஒன்று இல்லை, இது வந்து உலக நாடுகளின் சதி அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமா நம்பிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. என்னன்னா, இந்தியாவில் கொரோனா வைரஸ் இருப்பதாகவோ ஒமிக்ரான் வைரஸ் இருப்பதாகவோ அல்லது ஏற்கனவே இருந்ததாகவோ ஆதாரத்துடன் நிரூபித்து காட்டுபவர்களுக்கு 10 கோடி ரூபாய் பரிசு. தமிழ் தேசிய மக்கள் கட்சி தலைவர் கராத்தே கண்ணதாசன் அதிரடி அறிவிப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அவர் வந்து நோட்டுரிமை வச்சிருக்கதா வந்து சொல்றாருல்ல, அந்த நோட்டுரிமைக்குன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு விண்ணப்ப படிவம் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்திருந்தாரு. இது வந்து அந்த விண்ணப்ப படிவம். இதுல பாத்தீங்கன்னா விண்ணப்ப படிவம் பிளஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு உறுதிமொழி மாதிரி. அதாவது இப்போ உங்களுக்கு வந்து அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுக்கு வந்து அந்த நோட் அடிக்கிற மிஷின் வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 10,000 இருந்து 20,000 25,000 வரைக்கும் தான் நீங்க வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவருக்கு நீங்க வந்து வாக்குறுதி கொடுக்கணும். அதே போல இவரோட கட்சியில் நீங்க சேரணும்னாக்கா இவரோட ஃபேஸ்புக் பேஜ்லேயே வந்துட்டு விண்ணப்ப படிவம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நானும் இந்த யூடியூப் வீடியோல வந்து போடுறேன், பார்த்து நீங்களே வந்துட்டு ஃபில் பண்ணி நீங்களே கட்சியில் இணைஞ்சிருங்க. வாழ்க கராத்தே கண்ணதாசன்.
இப்போ நம்ம இந்த விஷயத்தோட ஒரு மெயின் கிரக்ஸுக்குள்ள நம்ம வந்து வரப்போறோம். ஸோ இவ்வளோ நாள் நம்ம வந்து ஃபேஸ்புக் போஸ்ட்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? இவருடைய ஒரே ஒரு இன்டர்வியூ, இது இன்டர்வியூன்றக்கோ சொல்ல முடியாது, ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் இவரோடது ஒரே இடத்துல மட்டும் கிடச்சிது. அது எங்கன்னா நம்ம எஸ்விகே பாட்காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரும் அந்த எஸ்விகேவோட ஓனரான ஹாசிராமாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அந்த ஆடியோ கேட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்ற மட்டும் கேட்டு பார்ப்போம். அதெல்லாம் பயங்கர ஃபன்னாக இருக்க போது எனக்கு தெரிஞ்சு. ஸோ வாங்க கேட்டு பார்ப்போம். வணக்கம் சார், முரளிதரன் பேசுறேன் சார். தலைவர் வணக்கம். செய்திகள்லாம் பாத்தீங்களா? பார்த்தேன் சார். அதுல சில கேள்விகள் இருக்கு, அப்படியே கேட்கட்டுமா நாங்க? ஒன்னொன்னா கேளுங்க தலைவர். ஓகே. சரிங்க சார். சார் அந்த இது இப்ப நேற்று நம்ம பேசின விஷயத்துல இருந்து வருவானா, நீங்க அமைச்ச விஷயத்துல இருந்து நிறைய எங்களுக்கு கேள்விகள் இருக்கு. குறிப்பா ஒன்னொன்னா கேளுங்க. கேக்குறேன். குறிப்பா ஒரு பதிவு போட்டிருக்கீங்க. இப்ப என்னன்னா, இந்தியாவில் கொரோனா வைரஸ் இருப்பதாகவோ ஒமைக்ரான் வைரஸ் இருப்பதாகவோ அல்லது ஏற்கனவே இருந்ததாகவோ ஆதாரத்துடன் நிரூபித்து காட்டுவதற்கு 10 கோடி ரூபாய் பரிசு அப்படின்னு சொல்லி, அது வந்து 10 லட்சம் போஸ்டர் தமிழ்நாடு ஃபுல்லா போட்டிருந்தோம். 10 லட்சம் போஸ்டர் தமிழ்நாடு ஃபுல்லா போட்டிருந்தீங்களா? என்ன சாமி சொல்றீங்க? என்னென்ன சொல்றீங்க? 21லயே போட்டிருந்தோம். ஆமா, தமிழ்நாடு ஃபுல்லா போஸ்டர் 10 லட்சம் போஸ்டர் போட்டிருந்தோம். அப்புறம் இந்தியில அடிச்சு டெல்லியில கூட போட்டிருந்தோம் 10,000 போஸ்டர். டெல்லி, பாம்பே, கல்கத்தா. இன்னும் அடிச்சு போட்டியா? ஏங்க இவர் பேன் இண்டியால கட்சி நடத்திட்டு இருக்காருங்க. டிஎம்கே டிவிக்கே தோத்துரும் போலி இந்த வேட்டர்ல. ஏன்னா கொரோனா வைரஸ் இருக்கிறதுக்கு இதுவரை ஆதாரம் இல்ல, ப்ரூவ் பண்ணல. ஹலோ சார், நான் கேட்டுதான் இருக்கேன். கொரோனா வைரஸ் இருக்குங்கிறதுக்கு எந்த ஆதாரத்தையும் மக்கள்கிட்ட காட்டல இதுவரை. அப்படி சொல்றீங்க? இல்ல சார், இந்த இப்ப நம்ம கொரோனாங்கிறதே ஒரு பண மோசடி பண்றதுக்காக உலகளவில் நடத்தப்பட்ட ஒரு எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் இந்த பாரிசாலன் ஹீலர் பாஸ்கருடைய வாடை கொஞ்சம் அடிக்குது. நாடகம், பல லட்சம் கோடி பணம் மோசடி பண்றதுக்காக போட்ட ஒரு நாடகம். இல்ல சார், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒண்ணு இருக்கு. ஆர்கனைசேஷனே வந்து ஒரு பித்தலாட்ட கம்பெனி. அது வந்து ஃபுல்லா முழுக்க இதுதான் சீட்டிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் சொல்லல, இவருக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ்லாம் பயங்கரமா இருக்கு. கேப்ப ரொம்ப வருஷமா அதுக்குள்ள ஆதாரங்கள்லாம் என்கிட்ட நிறைய இருக்குது. இல்ல இப்ப சரி, அது கூட விட்டுருவோம் சார், அவங்க சீட்டிங் பண்றாங்கன்னு இருக்கட்டும். இப்ப என் கேள்வினா பியர் ரிவ்யூ அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி பியர் ரிவ்யூன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா என்னன்னு சொல்றேன். அதாவது இப்ப ஒரு மருத்துவ துறை இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஒருத்தருக்கு மூட்டு வலி இருக்குன்னு வச்சுக்கோம். மூட்டு வலிக்கு மருந்தே இல்ல, சரியா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, மூட்டு வலிக்கு அந்த மூட்டு டாக்டர்கள் சம்பந்தப்பட்ட பிரிவுல இருக்காங்கல்ல, அவங்க வந்து எலும்பு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மருந்தை தயார் பண்ணி இது போட்டா சரியாகும் அப்படின்றத வந்து டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல டெஸ்டிங் பண்ணி எல்லாத்தையும் ஓகே டெஸ்ட் படி ஒர்க் ஆகுதுங்கிறதெல்லாம் உறுதிப்படுத்திட்டு, எப்படி இந்த மூட்டு வலிக்கு எதிராக அது வேலை செய்யுங்கிறத வந்து ஒரு 10 பக்க அறிக்கை மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு பேர் பேப்பர் பிரசன்டேஷன் சொல்லுவாங்க. அத 10 பக்க அறிக்கையை வந்து பியர் ரிவ்யூ பண்ணுவாங்க. அதாவது சக எலும்பு மருத்துவர்கள், புரியுதுங்களா? அவங்க எல்லாம் வந்து படிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்துட்டு இது வேலை செய்தாங்கிறது உறுதிப்படுத்திட்டு எல்லாருக்கும் இது ஓகே அப்படின்னா அந்த பேப்பரை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மருந்து மார்க்கெட்டுக்கு வரதா அது என்னங்கிறது அதுக்கு அடுத்து முடிவுகள் நடக்கும். அப்ப இந்த மாதிரி பியர் ரிவ்யூக்கு அப்புறம் தான் இந்த வைரஸ் இருக்குன்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அதுக்கான வேக்சின் வந்திருக்கும் இல்லையா? சரி, ஓகே. நீ சொல்றது எடுத்துக்கிட்டா கூட இப்போ ஏற்கனவே அப்ப மருத்துவர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு மருந்த முடிவுக்கு வராங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா. ஏன்னா அது ஒருத்தர் கிடையாது. ஒருத்தரை நீங்க உங்களையும் என்ன ஏமாத்திடலாம் சார். நம்ம பொது இடம், புரியுதுங்களா? நம்ம பத்திரிகையில வேலை செய்யறோம், அவ்வளவுதான். நம்ம வந்து பப்ளிக். ஆமா, நம்ம பப்ளிக். ஆனா அதுக்காக தான் மருத்துவர் குழு. இது வந்து இன்னைக்கு நேற்று உள்ள நடைமுறை கிடையாது. ஒருத்தர் நான் மருந்தை கண்டுபிடிச்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துட முடியாது. அதாவது மருத்துவ கவுன்சில் அதுக்குதான் இருக்கு. அவங்க தான் அதை அப்ரூவ் பண்ணணும் இல்லையா? சரி, அந்த மருத்துவ கவுன்சில்ல மருத்துவர்கள் இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க எல்லாம் நீட் தேர்வு பாஸ் பண்ணிருக்காங்களா? நீட் எக்ஸாம் கேட்டார் பாருங்க ஒரு கேள்வி. நான் அப்படியே அலண்டு போயிட்டேன். அடாடாடாடா, இந்த மாதிரி ஒரு அறிவுள்ள கட்சிக்கு நம்ம தமிழக மக்கள் வந்துட்டு ஓட்டு அளிக்கணும், ஓட்டு அளிச்சிருக்கணும். இப்ப படிச்சதான் நீட் எக்ஸாம் படிச்சுதான் பாஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஆனா அவங்க அப்ப இருக்கும்போது நார்மலா படிச்சே கிளியர் பண்ணிருப்பாங்களா சார்? ஆமா. அப்ப நீட் எக்ஸாம் எதுக்கு வந்திருக்கு சொல்லுங்க பாப்பா, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீட் வர வேண்டிய காரணம் என்ன? நீட் எதுக்கு இருக்கு நீங்க சொல்லுங்க. ஏற்கனவே உள்ள மருத்துவர்கள் முழுமையான மருத்துவர்கள் அல்ல, அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியல. அதனால நல்ல அறிவு, நல்ல திறமையான மருத்துவர்களை உருவாக்கணும்னு சொல்லி தான் நீட் எக்ஸாம் வந்திருக்கு. அதெல்லாம் உண்மை சார். நீட் வந்து உண்மை இல்ல சார்.
அவர் கேட்கறது நியாயம் தானே. இப்போ இருக்கிற மருத்துவர்கள தரம் இல்லைன்னு சொல்றாருங்க. அப்படின்னா நீட் எக்ஸாம் படிச்ச டாக்டர் தானே அதெல்லாம் வந்து செக் பண்ணிருக்கணும் அப்படின்னு இருக்காப்ல. என்ன அறிவு தலைவனுக்கு. நீட் வந்து வெறும் நுழைவுத் தேர்வு தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீட் எக்ஸாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, நீட் எக்ஸாம் பண்ணாதான் நல்ல மருத்துவம் நமக்கு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில தானே நீட் பண்ணிருக்காங்க. எழுதுனா மட்டும் மருத்துவம் பாத்துற முடியுமா? எப்படி நீட் எழுதுறாரு ஒருத்தர்னா மருத்துவம் பாக்குறது, நீட் எழுதுறதுக்கு தகுதி தேர்வு மட்டும் தானே சார்? சரி, நீட் எழுதாம இப்போ ஒரு ஆளு மருத்துவர் ஆயிர முடியுமா சொல்லுங்க? இப்ப ஆக முடியாதுல்ல சார், முன்னாடி ஆயிருக்காங்கல்ல. இது ஏன் ஆக வரைக்கும் முடியாது? ஏன் ஆக முடியல? ஏன்னா அரசாங்கம் சட்டம் அப்படி சொல்லுது இல்ல, அதனால தானே. அதான் சட்டத்தை தான் நான் சொல்றேன். சட்டத்தை தான் நான் என்ன சொல்றேன்னா, நீட் எழுதாதவங்கள மருத்துவர்களா சட்டம் அங்கீகரிக்கல. இதெல்லாம் உண்மை. சரி, அப்படின்னு வச்சுக்கலாமே. ஆமா, சரி சரி. அப்ப அந்த மருந்து கண்டுபிடிச்சவங்க எல்லாம் நீட் எழுதாத மருத்துவர்கள் தானே அந்த டைம்ல. சரி, அதனால அவங்கள எப்படி மருத்துவர்கள் நம்ம சொல்ல முடியும் சார்? நீட்டுங்கிறது தகுதி தேர்வு தானே சார். தகுதி அவங்களுக்கு இல்லையே. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கான மருத்துவத்தை படிக்கிறதுக்கான தகுதி தேர்வு. He made a statement so trash that even their gang has abandoned them. அந்த ரேஞ்சுக்கு தலைவர் பத்திர பேசிக்கிட்டு இருக்காரு. என்னங்க இது? சார் இங்க விட்டுருவோம் சார். இப்ப நமக்கு போட்டாங்களே ஒரு வேக்சின், அந்த வேக்சின் வந்து யூகேல தான் கண்டுபிடிச்சாங்க. யார் கண்டுபிடிச்சா? கண்டுபிடிச்சது யாரு? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில தான் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரியுமில்ல. பெரியார் யூனிவர்சிட்டி துணைவேந்தர் வந்து மோசடி வழக்குல கைது செய்திருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆமா, தெரியும் சார், தெரியும் சார். யூனிவர்சிட்டி இதுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரியுமில்ல. பெரியார் யூனிவர்சிட்டி துணைவேந்தர் வந்து மோசடி வழக்குல கைது செய்திருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார், தெரியும் சார். யூனிவர்சிட்டி எப்படி நம்ப முடியும்? யூனிவர்சிட்டி எப்படி நேர்மையா இருக்கும்? இல்ல சார், அவங்க ஊர்லயுமே ஒரு This uncle is rage baiting me to the core. இப்ப யூனிவர்சிட்டியில கண்டுபிடிச்சாங்களே தவிர்த்து அவங்க இது யுனைடெட் கிங்டமோட மருத்துவ கவுன்சில் தான் அதை அப்ரூவ் பண்ணணும் சார். யுனைடெட் கிங்டம்ல தான் அவங்க வந்து இவ்வளவு அறிவாளிகள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல தான் இரட்டை கோபுரத்தை ஈஸியா ரெண்டு பேர் என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம பைத்துக்கிற யுனைடெட் கிங்டமா யுஎஸ்ஏவா என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம பேசிட்டு இருக்காரு பாவம். கடலுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கு. சரி, ஓகே. அமெரிக்கா மாதிரி ஒரு நாடுன்னு வச்சுக்கோங்க. சரிங்க சார், சரிங்க சார். அமெரிக்காவை நம்ம என்ன நினைக்கிறோம்? பெரிய அறிவாளிகள் திறமையானவர்கள் கூடிய நாடு தான். கிடையாது சார், அமெரிக்காக்காரெல்லாம் அறிவாளி எல்லாம் கிடையாது, அது நானே ஒத்துக்கிறேன். பாருங்க, அதே மாதிரிதான் நான் இப்ப யூகே காரங்களும் அறிவாளிகள் நான் எப்படி ஒத்துக்கிட முடியும் சார்? அப்படி இல்ல. அப்ப எல்லா நாட்டிலயுமே நம்ம ஊர்ல நீட்டு தகுதி இல்லைன்னா அப்ப அந்த ஊர் அறிவாளிங்கிறது நீங்க ஒத்துக்கலாங்கிறனால மட்டுமே அந்த வைரஸ் பொய்ன்னு சொல்றீங்களா? அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? வைரஸ் ஒண்ணு இருக்குன்னா அது ஆதாரப்பூர்வம், அந்த ஆதாரத்தை காட்டணுமா வேண்டாமா? இப்போ ஆதாரம் இருக்கு சார். கண்ணதாசன் சார் எனக்கு 1 லட்சம் ரூபாய் தரணும்னு நீங்க ஒரு புகார் கொடுக்குறீங்க, கோர்ட்ல ஒரு வழக்கு போடுறீங்க. நீதிபதி என்ன கேட்பாரு? அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கண்டிப்பா கேட்பாங்க சார். வைரஸ்க்கான ஆதாரம் வேணும், அவ்வளவுதானே? ஆமா, 10 கோடி சார் நான் என்ன சொல்றேன், வைரஸ் இருக்கிறதுக்கான எப்படிப்பட்ட ஆதாரம் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க, அதுக்கான வழிகளை கூட நம்ம முயற்சி பண்ணுவோம். நம்ப தகுந்த ஆதாரம். இப்போ வந்து பேங்க்ல நான் ஏன் கேக்குறேன்னா, நீங்க ஒரு ஆதாரத்தை நம்ம கொடுத்தோம்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அதான் சொல்றேன்ல, ட்ரஸ்ட் இஷ்யூஸ். இவர் யாரோ சின்ன வயசுல ஒரு பயங்கரமா ஏமாத்திருக்காங்க. அதுல இருந்து நான் எவனையுமே நம்ப மாட்டேன் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்து அங்கிள் வந்து இறங்கிட்டாரு. நம்ம அங்கிள் என்ன சொல்ல ஏத்துக்கொள்ள மாட்டேன், நீங்க நிராகரிக்கிறீங்க. நீங்க நிராகரிக்காத ஒரு ஆதார வடிவம் என்னன்னு நான் கேட்கிறேன். பின்னாடி யாரோ செது காசு கூட்டுல சிரிக்கிறாங்க, யாருன்னு தெரியல. பேங்க்ல போய் 1 கோடி ரூபாய் நம்ம லோன் கேக்குறோம். நம்ம ஒரு 10 டாக்குமெண்ட் கொண்டு கொடுக்குறோம். அதை உடனே அவர் ஏத்துக்கணும்னு கட்டாயம் இருக்கு அவருக்கு. அது புரியுது. இப்போ இங்க பாருங்க, வைரஸ வந்து மைக்ரோஸ்கோப்லயோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கருவி மூலமா பார்த்து இங்க பாருங்க இந்த வைரஸ் உயிரோட இருக்குது பாருங்க அப்படிங்கிற ஆதாரங்களை பார்த்து எந்த வைரஸ் இது நம்ம இதுதான் சொல்றோம், கொரோனா தான் சொல்றேன். வைரஸ் கோடிக்கணக்கான வைரஸ் இருக்கு சார். நீங்க எந்த வைரஸை காட்ட போறீங்க? அப்ப நீங்க அதை கண்ணால மைக்ரோஸ்கோப்ல காட்டினாலும் அதுதான் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. அப்படி இல்ல சார், கொரோனா வைரஸ் இப்போ 1 கோடி வைரஸ் இருக்குது உலகத்துல. இது முதல் வைரஸ் இருக்குது, வைரஸ் இல்லாத இடமே கிடையாது. இது எல்லா வைரஸையும் தனித்தனி வகையில வகைப்படுத்துறதுக்கு புத்தகங்கள்லாம் இருக்கு, நீங்க கூட வேணா கம்பேர் பண்ணிக்கலாம். 10 கோடி வேண்டாம். பைபிள் தெரியுங்களா? பைபிள். ஆமா தெரியும்.
எவ்வளவு பெரிய பைபிள், எத்தனை கோடி மக்கள் ஃபாலோ பண்ற பைபிள் எழுதுற இயேசு கிறிஸ்துவையே இந்தியாவுடைய பிரதமர் மோடி வந்து ஏத்துக்கிட மாட்டேங்கிறாரு. அப்ப அவரு சொல்றதை நாங்க எதுக்கு ஏத்துக்கணும் சொல்லுங்க? இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. அது அவங்களே ஏசு கிறிஸ்துவை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஏசு கிறிஸ்து மேல சந்தேகம் இருக்குது. அவ்வளவு பெரிய ஏசு கிறிஸ்து மேலே சந்தேகம் இருக்குன்னா நான் எப்படிங்க இந்த டாக்டர் சொல்ற இந்த கொரோனா வைரஸ்ல நம்ப முடியும்? நான் எதுக்கு இங்க ஒத்துக்கணும் அப்படின்றாரு. கடவுள் மேல ஏத்திஸ்டா இருந்து பாத்துருக்காங்க, சயின்ஸ் மேல ஏத்திஸ்டா இருக்கவன முதல் இப்பதான் நாங்க பாக்குறேன். ஆக மொத்தம் இந்த 10 கோடி வந்து இந்த போஸ்டரை தாண்டி வெளியே வராதுன்னு புரியுதுங்க சார். சரிங்க சார், அடுத்த கேள்விக்கு போயிடலாங்களா? என் கேள்வி என்னன்னா சார், இப்ப இந்த பதிவு எல்லாம் நீங்க போடுறீங்கல்ல, அந்த ஐடியை வந்து கவனிச்சோம். எங்களுக்கு என் நண்பர்கள்லாம் எனக்கு அமிச்சப்ப கூட இந்த பாருங்க சார், இங்க ஒரு முக்கியமான ஒரு பதிவு இருக்கு, ரொம்ப இவர் சொல்றதுல வந்து ஏதோ ஒரு உண்மை இருக்குமான்ற மாதிரி கேளுங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சில இது வச்ச அப்புறம் தான் நான் அதுல என்னன்றது பார்த்தேங்க சார் நான். சரிங்களா? இப்ப இப்படி பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இருங்க ஒரே நிமிஷம். சரி, இந்த பதிவு வந்து காந்திமதி அப்படிங்கிற ஒரு ஐடி மூலமா பதிவு பண்றீங்க, நீங்க தானே அது? காந்திமதி என்ன பேர்ல நாங்க தான் ஒரு ஐடி வச்சிருக்கிறோம். ஆமா ஆமா. இப்ப காந்திமதிங்கிற ஐடியில ஏன் அதை பதிவு பண்றீங்க? நீங்க உங்களோட நியூஸ் பேர் என்னது? நாட்டு நடப்புன்னு ஒரு ஐடி வச்சு அதுலயே போடலாம் இல்லையா? ஏன் காந்திமதி போட்டுருங்க சார்? நீங்க பேஸ்புக்ல நாட்டு நடப்பு அடிக்க அதுலயும் இதை போட்டுருக்கோம். இல்ல அது புரியுது, பட் காந்திமதியிலும் ஏன் போடுறீங்கிறத என் கேள்வி. சார் விஜயகாந்துக்கு பேர் என்ன? ஒரிஜினல் பேர் என்ன? என்ன பேரு தெரியாதா உங்களுக்கு? இல்ல நீங்க சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. விஜயராஜ். சரி. இப்போ சினிமாவில என்ன பண்றாங்க, கவர்ச்சியான பேர் வேணுங்கிறதுக்காக விஜயகாந்த் மாத்திக்கிறாங்க. சரி, ஓகே. அது சட்டவிரோதமா? இல்ல இப்ப அது சட்டவிரோதம் இல்ல. சரி, இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, காந்திமதிங்கிற ஐடியில நீங்க போடுறது ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, காந்திமதிங்கிற ஐடியில ஒரு போட்டோ போட்டிருக்கீங்க, ஒரு இளம் பெண்ணோட போட்டோ இருக்கு. இவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? அது தெரிஞ்சவங்க தான் சார். தெரியாதவங்க போட்டோ போட முடியுமா? அலோட் பண்ண மாட்டாங்கல்ல. தெரிஞ்சவங்க தான், அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே. தெரிஞ்சவங்களோட பெண்ணோட ஒரு போட்டோ எடுத்து போட்டு ஐடி நடத்துறீங்க, காந்திமதிங்கிற ஐடியா நடத்துறீங்க. இப்போ பிரேமலதா பாருங்க, பிரேமலதா தெரிஞ்ச ஒரு ஆளை பெட்டிக்குள்ள படுக்க வச்சு விஜயகாந்த் செத்து போனார் மாதிரி இது ஆக்ட் பண்றாங்கல்ல. அந்த மாதிரி மென்டல் ஹாஸ்பிடலுக்கு போன் பண்றான். அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் வந்து சாவல, விஜயகாந்த் மாதிரி வேற யாரையும் படுக்க வச்சு விஜயகாந்த் செத்தாருன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்துறாங்க. ஆமா, பிரேமலா இப்ப விஜயகாந்த் தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அது பர்டிகுலர் இருக்க விஜயகாந்த் தான். விஜயகாந்த் என்ன ஆதாரம் இருக்கும் உங்களுக்கு? அவருடைய ஸ்டைல் என்ன? காந்திமதிங்கிற ஐடியை பயன்படுத்தி பொதுவா வந்து ஒரு மக்கள் மத்தியில வந்து ஒரு ஈர்ப்பு உருவாக்கி இது என்ன காந்திமதின்னு சொல்லிட்டு பொது வரவங்க கிட்ட நீங்க தூங்கில கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாமா? சார், ஒரு ஐடி வந்து பேஸ்புக்கை பொறுத்தவரை ஒரு ஆள் வந்து 10,000 ஐடி உருவாக்கலாம், தெரியும்ல உங்களுக்கு? ஆமா, எனக்கு தெரியும். பேஸ்புக்ல இருக்கக்கூடிய ஐடியில 99% வந்து வேற பேர் ஐடி தான் இருக்கும். நான் மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா. இல்ல சார், நான் என்ன சொல்றேன், ஒரு தினமலரோ ஒரு தினமணியோ ஒரு தினத்தந்தியோ நாளைக்கு வந்து புஷ்பா அப்படின்னு ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி நியூஸ் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க, அது பார்க்க எப்படி இருக்கும்? சரி, அப்படிதானே கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ தினமலர்ங்கிறதுக்கு என்ன இது இருக்குது சொல்லுங்க பாப்போம். தினமலர் அவங்க பதிவு பண்ணிருக்காங்களா பத்திரிக்கை? This man's trust issue is going wild, man. ஆமா சார், பதிவு பண்ணிருக்காங்கல்ல. எங்க சார் பதிவு பண்ணி? என்னைக்கு எத்தனாவது வருஷம் பிரஸ் கிளப்ல பதிவு பண்ணி சார், அவங்க வந்து பதிவு பண்ணப்பட்ட தினமணி, தினமலர், அப்புறம் தினத்தந்தி, எந்த பத்திரிக்கை எடுத்துங்க எல்லாம் பதிவு பண்ண. நீங்க பதிவு பண்ணல சார் உங்களோட கிளப்? சரி, பிரஸ் கிளப் பதிவு பண்ணிருக்காங்களா? அது சொல்லுங்க. ஆமா சார், பதிவு பண்ணணும்ல, பதிவு பண்ணணும் நடத்த முடியாதுல்ல. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி ஸ்கூல் தெரியுமா? ஸ்கூலு. சரி, அந்த ஸ்கூல்ல ஒரு ஹாஸ்டல் நடத்துறாங்கல்ல, அதுக்கு லைசன்ஸ் இல்லாம இவ்வளவு 20 வருஷம். கள்ளக்குறிச்சி ஸ்கூலை பத்தி ஒரு அருமையான விஷயம், நல்ல காலம் நீங்களா எடுத்து கொடுத்தீங்க. இப்ப அந்த ஸ்கூல்ல இருந்த மாணவி ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். ஆமா ஆமா, அந்த மாணவி பேரு ஸ்ரீமதி தானே சார்? இது ஆக்சுவலி என்ன கேஸ்னு சொல்லிட்டு எனக்கு சரியா டீடைல் தெரியல. அதை பத்தி நம்ம நேர்ல பார்க்கல, ஸ்ரீமதினி சொல்றாங்க, அவ்வளவுதான். ஓகே, நம்ம ஸ்ரீமதினி இது பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, எல்லாரும் பொதுவா பேசுற ஸ்ரீமதி தானே சார்? பேசுறது அப்படி பேசுறாங்க, ஒருவேளை வேற பேரை கூட இருக்கலாம். ஓகே, இப்ப ஸ்ரீமதியை வந்து 24 மணி நேரத்துல ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. 24 மணி நேரம் இருக்கு சார், 2 மணி நேரம் போதும். 2 மணி நேரம் போதும். சரிங்க சார், காணாம போயிருக்காங்க, தேடி கண்டுபிடிக்கணும். உனக்கு என்னதான்டா பிரச்சனை? எதுக்கு எடுத்தாலும் ட்ரஸ்ட் இஷ்யூ. எவனையே நம்ப மாட்டேன், நான் தாண்ட இருக்கிற நல்லவன் பயங்கர இதுவா பண்ணிட்டு இருக்காப்ல. சரி, அப்ப ஒப்படைச்சிடலாம்ல? 2 மணி நேரத்துல ஒப்படைச்சலாம். ஆனா வந்து கண்டிஷன் போட்டுருக்கோம். அதுல கவர்மெண்ட் வந்து நமக்கு அனுமதி கொடுக்கணும்.
சரிங்க சார். ஏன்னா அவங்க வந்து இப்போ நிறைய விஷயங்கள்ல என்னன்னா வண்டி ஓட்டினா கூட இப்போ ஒரு இடத்துல அன்னைக்கு ஒருக்கா வண்டியில போயிட்டு ஆனா ஸ்ரீமதிங்கிற இருக்கும்போது மாணவி வந்து இறந்துட்டது தானே சார் சொல்றாங்க. அதுதான் இவ்வளவு பிரச்சனை. சொல்றாங்க. ஆனா ஆதாரத்தை காட்டலையே, யாரும் இறந்துட்டாங்கிற எந்த ஆதாரத்தையும் காட்டலையே சார். அவங்களோட உடலை வந்து அவங்க உடலை பிரேத பரிசோதனை பண்ணி அடக்கம் பண்ணிட்டாங்க சார். சார் அவங்க உடல் தான் எப்படி தெரியும் உங்களுக்கு என்ன ஆதாரம்? நீங்க நேரில் உங்க பாத்தீங்களா? பிரச்சனையே என்ன தெரியுமா? நீங்க வந்து விஜயகாந்த்னாலும் அவர் உடல் நம்ப மாட்டேங்கிறீங்க, ஸ்ரீமதினாலும் சார் நம்ம நாடு அப்படி சார், பழைய கால நம்பகத்தன்மை போயிட்டு சார். இந்தியாவிலே பாடியை என் கேள்வி என்னன்னா, விஜயகாந்த் பாடியை வந்து புதைக்காம மறைச்சு வச்சு என்ன நடக்க போகுது சொல்லுங்க. நல்ல அந்த வச்சு மறைச்சு வச்சு இவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்கல்ல சரி. சார். ஸ்ரீமதியை வந்து இப்படி பண்ணி என்ன உயிரோட வச்சு என்ன பண்ண போறாங்க? ஏன் இப்படி ஒரு நாடகம் ஆடணும்? ஸ்ரீமதி வந்து இறந்துட்டாருன்னு சொன்னா அவங்க அம்மா வந்து எல்ஐசில 20 வருஷமா வேலை பார்த்தவங்க, அவங்க எல்ஐசியை பத்தி நல்ல நுணுக்கம் தெரிஞ்சவங்க. அவங்க இப்படி ஒரு பொண்ணு இறந்துட்டுனா அதுல 2 கோடி 3 கோடி அவங்க எல்ஐசில பணம் எடுத்துருக்கலாம். அப்படி கூட நமக்கு சந்தேகம் வருதுல்ல. பணம் எடுத்துருக்காங்க கூட நாடகமா கூட இருக்கலாம்ல. இது ஒரு ஏண்டா ஒரு பெத்த பொண்ணு அதுக்குன்னு வேண்டா சாவடிச்சு இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்றியா? மனுஷனால நீயே எலாபரேட் இன்சூரன்ஸ் ஃப்ராட் சொல்றீங்க இல்லையா? அப்படி நிறைய நடக்கல சார். நீங்க கூட அடிக்கடி பத்திரிகைகள் பாத்துருப்பீங்களா? இன்சூரன்ஸ், அதாவது உயிரோடு இருப்பவரை இறந்ததாக காட்டி இன்சூரன்ஸ் பணம் மோசடி கேள்விப்பட்டீங்களா இல்லையா? அந்த அம்மா வந்து இன்சூரன்ஸ் கம்பெனில தான் வேலை பார்த்துருக்கு 20 வருஷமா. சரிங்க சார். ஓகே. அப்ப அவங்க அந்த நாலேஜ் இருக்கும்ல. கண்டிப்பா ஏன் அதுல ஒரு 5 கோடி 10 கோடி எடுத்துக்க கூடாது? இப்ப பாருங்க, இப்ப 1 கோடி ரூபாய்க்கு மணிமண்டபம் கிட்ட இதுக்கெல்லாம் யாரு போனோம் சொல்லுங்க? இப்ப ஜெயலலிதாவே நாங்க வந்து உயிரோட கொண்டு வரோம்னு சொல்லியிருக்கோம் 5 வருஷமா சொல்லியிருக்கோம். அப்படியா? அதான் சொல்றேன்ல, ஹி இஸ் கோயிங் வைல்டு. எல்லாருமே பொய் சொல்றாங்க. நான் பாருங்க, அடுத்து நான் ஜெயலலிதாவுடைய இது நான் உயிரோட கூட்டு வரேங்க அப்படின்னு இருக்காப்ல. ஆமா, அவங்க இறந்ததுக்கு ஆதாரம் இல்ல சார். நான் போயிருந்தேன், ராஜாஜி காலுக்கு போயிருந்தேன். சரி, நானும் அங்கதான் நாங்க கவர் பண்ணிட்டு இருந்தோம். ராஜாஜி ஹால்ல தான் நாங்களும் இருந்தோம். பெட்டி பக்கத்துல போனோம். பக்கத்துல போய் பெட்டிக்குள்ள அப்படியே பார்த்தேன். அது கால் இருந்துச்சா? அது ஒரு பொம்மை. சரி, ஓகே. உறுதி அவங்களால சொல்ல அவங்க முடியும். அவங்க இறந்துட்டாங்க, அதுவும் ஆதாரம் காட்டல. எங்களுக்கு தேவை ஆதாரம் சார். நான் வந்து ஆஸ் ஏ பப்ளிக் ஸ்ரீமதி விவகாரத்துக்கு வருவோம். உங்களுக்கு அரசாங்கம் கிட்ட இருந்து நாங்க வந்து அனுமதி வாங்கி தரோம். அனுமதி வாங்கி கொடுங்க. வித்தின் 24 ஹவர்ஸ்ல ஸ்ரீமதியை உங்க வீட்டுல 24 ஹவர்ஸ் தானே சார், 30 மணி நேரம் எடுத்துங்க சார் டைம். சரிங்களா? சரி, உங்க ஆபீஸ்ல கொண்டு ஒப்படைக்கிறேன். போதுமா? உங்க ஆபீஸ் ஓகேங்க சார். 30 மணி நேரம் டைம் கொடுக்குறோம். நீங்க வந்து எனக்கு மத்தியமா சரி நான் ரெடியா இருக்கேன். ஓகே சார். அடுத்த கேள்வி சார். கராத்தே கண்ணதாசன் சொல்றீங்க, என்ன ஸ்டைல்ல நீங்க கராத்தே இது பண்ணிருக்கீங்க சார்? சார் கராத்தே என்ன உங்களுக்கு கராத்தே தெரியுமா சார்? ஓரளவுக்கு எனக்கு பரிச்சயமா இருக்கு. கொஞ்சம் தெரியும். ஃபுல்லா தெரியாது. ஃபுல்லா தெரியாதவங்க நம்ம சொன்னா எப்படி புரியும் சொல்லுங்க பாப்போம். இல்ல சார், நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து சென்னையில வந்து நான் வந்திருக்கேன். சென்னையில எனக்கு இடம் தெரியாது. எனக்கு பூந்தமல்லி போனோம். நான் யார்கிட்ட கேட்கணும்? தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கணுமா தெரியாதவங்ககிட்ட கேட்கணுமா? கூகுள்ல பார்த்தா போதும். அது கூகுள் ரைட் இருந்தாலும் ஒரு ஆள்கிட்ட விசாரிக்கணும், ஒரு ஆள்கிட்ட கேட்கணும். நீங்க எந்த ஸ்டைல்ல வந்து நீங்க எந்த பெல்ட், நீங்க எந்த ஸ்டைல்ல கராத்தே நீங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, உங்களோட பரிச்சயப்பட்ட ஸ்டைல் என்னன்னு சொன்னீங்கன்னா அதை நான் கூகுள்ல வந்து உங்களுக்கு வந்து கராத்தே ஃபுல்லா தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டீங்க. உங்களுக்கும் தெரியும். நமக்கு தெரியலனாக்கா நமக்கு எப்படிங்க தெரியும்? நமக்கு தெரியல, நமக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு? நான் சொல்றது இப்போ உங்களுக்கு ஹிந்தி தெரியாதுன்னு வச்சுக்கிட்டோம். நான் ஹிந்தியில எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு எப்படி புரியும்? புரியாதுல்ல. ஹிந்தி தெரியாதுன்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுக்கு கராத்தே தெரியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு வச்சேன். ஹிந்தியில எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம், உடனே புரிஞ்சுக்கிடுவாங்க. சரி, இல்ல சார், அது ஓகே. நீங்க சொல்லுங்க சார், அந்த ஸ்டைல் இருக்கான்னு நான் உறுதிப்படுத்திக்கிறேன். உங்களுக்கு புரியாது இல்ல சார், சொல்லி என்ன பிரயோஜனம்? நீங்க அந்த நான் புரிஞ்ச ஒருத்தரை கூட்டிட்டு வந்து கேட்டுக்கிறேன் சார். நானு சரி கூட்டிட்டு வாங்க, நான் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். அவ்வளவுதானே. புரியலையா? எனக்கு புரியுது சார். நீங்க வருத்தப்படாதீங்க தயவு செய்து. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார். நான் உங்ககிட்ட இப்ப நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு தமிழ் தெரிஞ்சனால நீங்க பேசிட்டு இருக்கீங்க. தமிழ் சரியா வராதுன்னா நீங்க பேசுறது ஏதாவது எனக்கு புரியுமா சொல்லுங்க? கரெக்ட் தான். அது மாதிரி நீ கராத்தே ஃபுல்லா படிச்சு முடியுங்க. அப்ப கராத்தே தெரியாது இல்லையா சார்? கராத்தேன்னா என்ன சொல்லுங்க? என்னது? அது வந்து தற்காப்பு கலை சார். தற்காப்பு கலை தானே. தற்காப்பு கலை எனக்கு தெரியும் சார். போதுமா? வேற என்ன வேணும்? ஒரு 50 பேர் வந்தா கூட இங்கிலீஷ்னா என்ன? அது ஒரு மொழி. இங்கிலீஷ் ஒரு மொழின்னு எனக்கு தெரியும்ல, அப்ப எனக்கு இங்கிலீஷ் தெரியும்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. சமாளிக்க முடியும். நீங்க ரொம்ப கேட்டோம்னு வச்சுங்க, நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? இது கராத்தே தான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குமீங்க? கராத்தே வந்தவனே ஆதாரம் கேட்கற உரிமை எனக்கு மட்டும் இல்ல சார், இந்த நாட்டுல பிறந்த எல்லாருக்குமே. நீங்க கூட ஆதாரம் கேட்கலாம். தெரிஞ்ச வேலை கூட்டம் தான். நீ படிச்சதுதான் கராத்தேன்னு உனக்கு
ஏன்னா போலிங்கிறது சகஜம் சார். நம்ம நாட்டுல எல்லாத்துலயுமே போலி இருக்கு. போலி யூனிவர்சிட்டி இருக்கு, போலி பல்கலைக்கழகம் இருக்கு, போலி சான்றிதழ் இருக்கு, போலி மருத்துவர்கள் இருக்காங்க, போலி வக்கீல் இருக்காங்க, போலி ஜட்ஜி இருக்காங்க. நம்ம நாடு ஃபுல்லாவே போலி சார். சூப்பர் சூப்பர் ஃபுல்லா இல்ல, சூப்பர் சார். 100% போலி. புரியுதுங்க சார். அதனாலதான் நம்ம எல்லாம் சந்தேகப்பட வேண்டிய ஒரு காரணம். நீங்க உங்களை நான் எப்படி நம்புறது நீங்க போலி இல்லைன்னு? நீங்க உங்க இதுக்கு நம்புறதுக்கு பிடிக்கல. என்ன ஆவணங்கள் வேணும் நான் வேணா தரேன், எல்லாமே தரேன். ஒண்ணுதான் சரி, தரேன். உங்க நீங்க எங்க இருக்கீங்க எதுங்க ஆவணத்தை நீங்க அனுப்புங்க எங்களுக்கு கொஞ்சம் அப்புறமா இந்த கண்டிப்பா கண்டிப்பா பத்திரிகை. உங்களுக்கு என்னென்ன ஆவணம் சார் அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒரு சின்ன அலுவலகத்துல ஒரு சின்ன வேலை இருக்கு. அடுத்து ஒரு இன்னொரு நேரம் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இன்னும் திரும்ப கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். சரி 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 ஓகே. ஓகே, இப்போ வந்து இந்த பேட்டி வந்து முடிஞ்சு போச்சு. இந்த பேட்டியிலேருந்து 2 விஷயம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒன்று, இந்த ஆள் ஒரு லூஸு. உண்மையில சொல்லணும், லூஸு. எதையும் நம்ப மாட்டானா, எதையுமே வந்துட்டு உண்மைன்னு ஒத்துக்க மாட்டானா. அத்தனைக்கு பார்த்தினாக்கா என்னமோ ஜெயலலிதா உயிரோட கூப்பிட்டு வரேன், அந்த ஏதோ ஒரு பொண்ணு ஸ்ரீமதி அவன் உயிரோட கூப்பிட்டு வரேன், விஜயகாந்த் உயிரோட கூப்பிட்டு வரேன்னு. ஹவு மச் டெல்யூஷனல் யூ கேன் பி. எஸ், அதுதான் நம்ம கராத்தே கண்ணதாசன். 1000 தான் இந்த ஆள் வந்துட்டு முட்டாள்தனமாக இருந்தாலும் நேரடியாக வந்துட்டு சிஎம் சார் பயப்படுறீங்களா இல்லை பழி வாங்குறீங்களான்னு சொல்லிட்டு கோஷம் போட்டுட்டு இல்லை. இவரால் ஒரு 41 பேரில் ஒன்றும் பெருசாக சாவலை. அது வரைக்கும் இந்த கட்சி வந்துட்டு ஒரு சேஃபான கட்சி. நைஸ் ஹிடன் டேலண்ட், பட் கீப் இட் ஹிடன். அவ்வளோதான் இந்த கட்சி. இதோட இந்த கண்டென்ட் வந்து இதுக்கு ஒரு முழுக்கு போட்டுடலாம். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.